என்ன அன்பு நீ? கதிர் கையில காயமா இருக்கு, அவனால எப்படி சாப்பிட முடியும்? ஊட்டி விடுமா. மா நான் எப்படிமா? என்ன நான் எப்படி? ஓ புருஷனுக்கு நீ ஊட்டாம வேற யார் ஊட்டுவா? அதானே அத்த, பசி உயிர் போது அத்த. ஐயோ பசிக்குதுன்னு வேற சொல்றான். நீ பாத்துட்டு நிக்கிற. அவனுக்கு கையில அடிபட்டு இருக்கிறதுனாலதான் சாப்பாட்ட ரூமுக்கு எடுத்துட்டு போய் குடுன்னு சொன்னேன். நீ தான் இங்க வந்து சாப்பிடுவாருன்னு சொன்ன. சரி எல்லாரும் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் நீ ஊட்டி விட வசதியா இருக்குமேனு தான் எல்லாரையும் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு போ சொன்ன. இப்ப என்னடானா நீ யோசிச்சுட்டு இருக்க. ஊட்டி விட அன்பு. சரிங்கம்மா. ஏய் என்ன பண்ற? ஸ்பூன்லாம் எடுக்கற? சப்பாத்தி எப்படி ஸ்பூன்ல ஊட்டுவ? இல்லம்மா நான் ட்ரை பண்றேன். என்னத்த ட்ரை பண்ற? ரொம்ப பண்ற அன்பு. அவ புருஷனுக்கு ஊட்டுறதுக்கு சான்ஸ் கிடைக்காதான்னு பாத்துட்டு இருப்பா. நீ என்னடானா புருஷங்கார அடிபட்டு இருக்கும் போது ஊட்டுறது கூட யோசிச்சுட்டு இருக்க. கொண்டா ஸ்பூனை கொண்டா. கையில ஊட்டு. ஊட்டுன்னு சொல்றல, ஊட்டு. அவ்வளவுதான். இப்படியே ஊட்டி விடுவியா? அத விட்டுட்டு ஸ்பூன்ல ஊட்டுறாளாம். ஸ்பூன்ல கதிர் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஊட்டி விட சொல்றாரு. என்ன இது? இதெல்லாம் வேற மாதிரில போய் முடியும். ஐயோ அழுவல, எப்படிதான் ஊட்டுவியா? ஒழுங்கா ஊட்டு, இல்ல மறுபடியும் அத்தையை கூப்பிடுவேன். நல்லா நல்லா குருமாவை டிப் பண்ணி கொடு. என்ன நீ வாயில சாப்பாடு இருக்கும்போதே திணிக்க வர? ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு எப்படி கொடுக்கணும் கூட டீச்சருக்கு தெரியாதா? தத்தியா நீ? இதான் பிளானா? சூப்பர், நல்லா வச்சு செய்.